Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சார் மேடம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணணும். தேதிப்படி மேடம் இன்னைக்கு ஈவினிங் வந்து சைன் பண்ணணும். பார்த்துக்குங்க, இதில் எதுவும் லேட் பண்ணிட வேணாம். அப்புறம் ஜாமீனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம், நானே இனியாவை கூட்டிட்டு. ஓகே ஓகே சார், வாங்க சார், போயிட்டு வாங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் மாமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? சொந்த மருமகளையே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சதி பண்ணிட்டு இருக்காரு. எந்த குடும்பத்திலயாவது இப்படி நடக்குமா? அண்ணா, அவங்க வந்துட்டாங்க. வாமா மாயா. சாரு அங்கிள், இவர் சிவனாண்டி, என்னோட வெல் விஷர். வணக்கம். 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 ஆமா, இனியா எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா. சத்தம் கேட்கலாமா உனக்கு? அப்பத்துல இருந்தே கதவை தட்டிட்டு தான் இருக்கா. நீ வேணா பாக்குறியம்மா அவளை? நோ, அவ என்ன பார்த்தா பெரிய சிக்கல் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பையில போன் அடிக்குது. அண்ணா, இது இனியா போன். அத கொஞ்சம் கொடுங்க சித்தி. என்ன சொல்லாச்சு? எடுக்கலையே. என்னம்மா? எடுக்கல. ஆனா ரிங்கு போகுது. என்னாச்சு சொல்லுமா? அங்கிள், இந்த போன் இங்க இருக்கிறத என்கிட்ட சொல்லணும்ல. விக்ரம் தான் கால் பண்றாரு. இப்ப நம்ம பிளானே மாத்தி ஆகணும். இனியா இங்க இருக்க முடியாது. ஏன்? விக்ரம் தானே போன் பண்ணிருக்கான். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே இருந்தீங்க. இந்த போனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்னம்மா சொல்ற? இனியாவை காணோம்னு விக்ரம் கண்டுபிடிச்சா முதல்ல இந்த போனோட டவரை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் நேரா இங்க வந்துருவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? முதல்ல அந்த போன் ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணாலும் இங்கதான் ஆஃப் ஆச்சுன்னு டவர் காட்டி கொடுத்துரும். ஐயோ, விக்ரம் ரொம்ப கிளவரான ஆளு. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. என்னம்மா இது? கடைசியில இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? அப்போ விக்ரம் வந்து இனியாவை காப்பாத்திடுவானா? அவ ஜெயிலுக்கு போக மாட்டாளா? ஐயோ, இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சவளை இங்க கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் இருங்க, யோசிக்க விடுங்க. அண்ணே சொல்லுங்க. புரியுதுமா? புரியுது.
என்ன சார் ஆச்சு? நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஒருவேளை சைலண்ட்ல போட்டிருக்காங்களோ என்னவோ, அதனால எடுக்காம இருக்கலாம். காய்கறி வாங்கணும்னு போனா ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. சார் அங்க ஒரே இறைச்சலா இருக்கும் சார், அதனால ரிங் சவுண்ட் கேட்டிருக்காது. சார் வீட்டுக்கு போய் பாப்போம் சார். சரி, ஓகே, போலாம். என்னண்ணே? தெரியலையே. அங்கிள் நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் அவளை திறந்து விடுங்க. வாண்ணே. மாமா நில்லுங்க மாமா. தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.